Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்ன ரெசிபினாக்கா லாவா கேக் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன மெத்தட் தான், சிம்பிளா இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பா எல்லாம் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லாவா பவுடர், பிளிஸ்பெரி லாவா பவுடர், எக்லெஸ், இந்த பவுடர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு மெத்தட் வந்துட்டு பேக் சைடில் இருக்கும், இங்கே போட்டிருக்குவாங்க. இது மெத்தடு எப்படி செய்யறதுன்னு. இப்போ வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு முதல்ல வந்துட்டு நம்ம வாட்டரை வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வாட்டரை வெயிட் பண்ணிக்கோங்க. 450 கிராம்ஸ் வாட்டரு, 1 kg பவுடருக்கு 450 கிராம்ஸ் வாட்டரு. எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆயிலும் அதே போல் 450 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் 3 இன்க்ரீடியன்ஸ் தான் போடுறாங்க: பவுட்ரு, வாட்ரு, ஆயிலு. இந்த பவுட்ரு வந்துட்டு பிளிஸ்பெரி கம்பெனி. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், இதுதான் எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக இருக்குது. முதல்ல அந்த இது மாதிரி டேபிள் டாப் மிஷின் இருந்தால் டேபிள் டாப் மிஷின் எடுத்துக்கோங்க, இல்லைனா எக் பீட்ரு கூட எடுத்துக்கோங்க, கையில் அடிக்கலாம். இது வீட்டில் கூட செய்யலாம். இந்த மாதிரி ஆயிலும் தண்ணியும் ரெண்டும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க மிஷினில் போட்டு. அடுத்து அந்த மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 1 minute நல்லா அடிச்சிங்களான போதும். அது நல்லா ஆயிலும் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுடர் போடலாம். நல்லா ஸ்பீடை வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும், வாட்டரும் ஆயிலும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். அடுத்தது நம்ம பவுட்ரு ஆட் பண்ணலாம். பவுட்ரு வந்துட்டு கரெக்டாக 1 kg வெயிட் பண்ணிக்கோங்க. சரியா 1 kg இருக்கா? இப்போ மிஷினை ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே தடவை போட்டு ஆன் பண்ணலாம், இல்லைன்னா இது மாதிரி கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். எதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி தான் நான் கொடுக்குறேங்க. இது வேறு மெத்தடில் கூட அடிக்கிறாங்க. நாங்கள் இங்கே ரெகுலர் அடிக்கிற மெத்தட் தான் இது. இப்படி தான் அடிக்கிறேங்க. லாவா கப்பு இது வந்துட்டு சிம்பிள் கப்பு தான். இதில் நல்லா டிசைனாக கப்புங்களை கிடைக்கும். இது வந்துட்டு பேக்கிங் கப்பு. இது காஸ்ட் கம்மி தான் இருக்கும். இது நல்லா ரேட்டில் இருக்கிற கப்பும் இருக்குது. அந்த மாதிரி கப்பு வாங்கிக்கோங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ரேட்டில் இருக்கிற கப்பு கிடைக்கல, அதனால தான் நான் இந்த கப்பை ட்ரை பண்ணுறேன். ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுல் மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சைட்லலாம் பேக் ஆகிருக்கும், சென்டரில் மொத்தம் அப்படியே மெல்ட்டாக இருக்கும். அதை சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். அது
கண்டிப்பாக ஒன்று சாப்பிட்றவங்க இன்னொன்று சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கலாம் தேவி. இது நம்ம ஒன்று ஒன்றா வெயிட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெயிட் பண்ணாக்கா எல்லா கப்பும் ஒரே மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு ஒரே மாதிரி விற்க முடியும். இது நம்ம அப்படியே போட்டோம்லன்னா ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும், ஒன்று அது ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பைப்பிங் பேக் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் சின்னசாக ஹோல் போட்டுக்கின்னு அதில் நம்ம விட்டால் கரெக்டாக இருக்கும். பைப்பிங் பேக் கேமராக்கு தெரியல, மறைச்சிடுச்சு, தெரியாதம்மா இப்போ. அடுத்தது வந்து நம்ம இது மாதிரி வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பாக வெயிட் பண்ணி போடுங்க. நெட்டு வெயிட் கரெக்டாக இருக்கும். கேக்குங்கும் அதே மாதிரி ஒரே சைஸாக இருக்கும். நெட் வெயிட் 50 கிராம்ஸ், 50 கிராம், 60 கிராம், 70 கிராம் எவ்வளோனாலே போடலாம். போட்டு நம்ம தகுந்த மாதிரி நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அடுத்தது எல்லாம் போட்டு முடிஞ்சிச்சேன்னா எது பண்ணாலும் வீடியோ நல்லா லென்த்தாக போயிடுதுங்க. நம்ம அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு வந்துடலாம். கரெக்டாக டெம்பரேச்சர் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 240 டெம்பரேச்சரு. டைமிங் வந்துட்டு ஒரு 6லேருந்து 7 மினிட்ஸ், அவ்வளோதான். நான் 7 மினிட்ஸ் வைக்கிறேன். ஓகே, 240 டிகிரி செல்சியஸில் 6லேருந்து 7 மினிட்ஸ் வச்சா போதும். கரெக்டாக சூப்பராக பேக் ஆகிடும். ரொம்ப நேரம் கூட பேக் ஆகாது. கரெக்டாக 6லேருந்து 7 மினிட்ஸ், அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரையில் வச்சுக்கோங்க. அப்போ இது ஓவனில் கரெக்டாக வைக்க முடியும். இந்த மாதிரி ட்ரையில் வச்சுக்கோங்க. இப்போ போயிட்டு நம்ம ஓவனில் விடலாம். ஓவனில் ஏற்றியாச்சு. ஓவனில் ஏற்றியாச்சு. இப்போ டைம் செட் பண்ணி விட்டுறலாம். கரெக்டாக 7 மினிட்ஸு வச்சுருக்கு. பார்க்கலாம். 7 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கேக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கலாம். செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் ஆகியிருக்கும். போதும், அதுக்கு மேலே வைக்கிறது வேண்டாம். இது கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? இப்போ இறக்கலாம். கேக்கு இறக்கியாச்சு. நல்லா ஆயிருக்கு சூப்பராக. எல்லோரும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கேக் ரெடி ஆயிடுச்சு, பாருங்கள் இப்படி இருக்குது. கேக் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி பண்ணுறதுனாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வச்சு சூடு பண்ணிவிட்டு சாப்பிடணும். இது எப்படி சூடு பண்ண பார்க்கலாம். சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்டாக இருக்கும். வேற லெவலில் இருக்கா. ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இந்த பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி. ஓகே, எல்லோரும் ட்ரை பண்ணிங்க. ஓகே, இந்த மாதிரி புது புது ரெசிபிங்கெல்லாம் கொடுக்குறங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.